நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். போட்டித் தேர்வில் நான் வெற்றி அடைய வேண்டும் அல்லது பிஜிடிஆர்பியில் நான் வெற்றி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த பதிவை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனையும் ஒரு தெளிவான ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்ப முடியும். 2000 நடைபெற்ற அந்த பிஜிடிஆர்பி தேர்வு என்பது பலத்த எதிர்ப்பு வந்தது. அப்போது தேர்வு வைக்கக்கூடாது என்று ஆட்சியாளர்கள் மாறி மாறி வரும் பொழுது ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் வரும்போது டெஸ்ட் வச்சாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வரும்பொழுது டெஸ்ட் வைக்கலை. இப்படியே மாறி மாறி வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கம்பல்சரியாக டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. எப்படி நமக்கு இப்போ அழுத்தம் தந்து இப்போ நீட் தேர்வாக இருக்கட்டும் இல்லை ஜேஇஆர் இருக்கட்டும், ஏன்னா ஒரு நல்ல குவாலிட்டி வேணும் அப்படின்றதுனால அந்த தேர்வானது நடைபெற்றது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கும்போது நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியர் ஆகட்டும் அல்லது போஸ்ட் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருந்தது. ஒரு 20 வருடத்துக்கு முன்னால் நடைபெற்ற தேர்வுக்கும் போட்டித் தேர்வுக்கும் இப்பையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கேள்விகளை மாற்றி கேட்டு ஒரு கடினமாக இருப்பது போன்ற ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்குவாங்க. அவ்வளோதான். நீங்கள் அந்த கான்செப்டில் கிளியராக இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றதான். முன்னால் டெஸ்ட் என்பது வெறுமனே ரிட்டன் டெஸ்ட்டாக இருந்தது, அப்புறம் நேர்காணல் அப்படின்னு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது, ஆட்டிடியூட் டெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி குரூப் டிஸ்கஷன் இருக்குது, சைக்காலஜி டெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறையா டெஸ்ட் பார்த்திங்கன்னா இருக்குது. எல்லா விதத்திலும் உங்களுடைய எப்படி இருக்கீங்க, உங்களுடைய ஆட்டிடியூட் என்ன, உண்மையிலே நீங்கள் வேலைக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறீங்களா இல்லையான்ற டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருக்கும். அப்போது கடினத்தன்மை என்பது நம்மளுடைய மனசில் அப்படி ஒரு தோன்றுகிறது. எங்கே நீங்கள் சப்ஜெக்டில் வெல்வர்ஸ்டாக இருக்கீங்களோ அப்போது உங்களுக்கு எந்த விதமான கடினத்தன்மையும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதைத்தான் நான் இப்போ சொல்ல வர்றேன். உங்களுடைய சப்ஜெக்டில் நீங்கள் நன்றாக பயிற்சி எடுக்க வேண்டும். இதுதான் நமக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுற ப்ராசஸ் தான். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். நிறையா கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்க, நிறையா டெஸ்ட் எழுதுங்க. அப்போ தான் யூ ஹேவ் டு கீப் இன் டச் வித் த டாபிக். அப்போ அந்த டச் வித் த டாபிக் அப்படின்னும் போது நிறைய ரிவிஷன். இன்றைக்கி 100 மார்க் வாங்கக்கூடிய 11th 12th பிள்ளைங்களாக இருக்கட்டும், அவங்க எத்தனை ரிவிஷன் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி நீட்டில் கூட பார்த்திங்கன்னா ஃபுல் மதிப்பெண்கள் வாங்குகிற அளவுக்கு இருக்காங்க. அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த முயற்சி என்று வரும்பொழுது ஆயிரக்கணக்கான டெஸ்ட் எழுதுகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நீட்டுக்காகவும் சரி இல்லை ஜேஇக்காகவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோச்சிங் என்பது ஒரு இது முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் பூரா டெஸ்ட்டு தான். 10,000 கொஸ்டின் 20,000 கொஸ்டின்ஸ் வருது. அப்போ திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்ணி அவங்க எழுதும் பொழுது தான் நிறைய ஐடியா தோணுது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும் பொழுது இப்படிலாம் கேட்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவும் வருது. அந்த சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு காரணம் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்பது தான். சாதாரணமாக கேட்பதற்கும் கடினமாக கேட்பதற்கும் ரொம்ப யோசித்து செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு கேள்வி நான் அடிக்கடி கேட்பது ஜாகிரபியில் வரக்கூடிய கேள்வி. ஒரு 4 பேரை கொடுத்து வேறுபட்ட ஒருத்தரை தனியாக எடுக்க சொல்கிறோம். உமர் புலவர், வாவு சிதம்பரனார், பாரதியார், பாரதிதாசன், இந்த 4 பேரில் வேறுபட்ட ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இது ஜாகிரபியிலிருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ். அப்போ ஜாகிரபி அப்படின்னு வரும்போது அந்த ஏரியா அல்லது டெரிட்டரி அதை தான் நம்ம மைண்டில் வரும். எல்லோரும் உமர் புலவர் அவர் உருது கவிஞர், அதே மாதிரி செக்குழுத்து சிதம்பரனார், வாவு சிதம்பரம் பிள்ளை ரொம்ப பெரிய கவிஞர் இல்லை, இப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் புதுச்சேரியை சார்ந்தவர். இந்த மீதமுள்ள உமர் புலவராக இருக்கட்டும் அல்லது பாரதியாராக இருக்கட்டும் அல்லது வாவு சிதம்பரம் எல்லாமே தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்தவங்க. அப்போ வேறுபட்ட ஒன்று அப்படின்னு இந்த கேள்வியை பொறுத்த மட்டுக்கும் பாரதிதாசன் தான். அப்போது ஒரு எளிமையான கேள்வியை எப்படிலாம் கஷ்டமாக கேட்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கேட்க முடியும். அப்போது அந்த அளவுக்கு நாம் அந்த சப்ஜெக்டில் நம்ம டெப்த்தாக இருப்பதற்கு திரும்பவும் நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி என்பது நிறைய டெஸ்ட் எழுதுங்க. நான் அந்த பிஜிடிஆர்பி படித்து இப்பொழுது தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கவர்களுக்கு நான் கூறக்கூடியது மெயினாக இதுதான். இதுவரைக்கும் படித்தாச்சு, இனிமேல் பயிற்சி, அந்த பயிற்சி ஒன்று தான் உங்களை அதிகப்படியான உங்களை கான்ஃபிடென்ஸை அழைத்து செல்லும் அப்படின்னு நம்ப முடியும். அப்போ எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா நிறையா இருக்கணும். உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கணும், க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் வரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த 4 ஆப்ஷனில் வர்ற மாதிரி இந்த மேட்ச் த ஃபாலோயிங், ஆட் மேன் அவுட்டு, தவறான இணை தேர்ந்தெடு, சரியான இணையை தேர்ந்தெடுத்து, இப்படிலாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் படித்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் படித்ததுக்கு சமம்.
ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய நம்ம வந்து எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு நிறைய மதிப்பெண்கள் வாங்க முடியும். பயிற்சி ஒன்றே உங்களை வந்து பெரிய நிலைக்கு அழைத்து செல்லும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பெர்ஃபெக்ஷன் வரணும், இதுதான் எனக்கு ஆன்சர்னு உங்களுக்கு அடித்து சொல்கிற மாதிரி வரணும் அப்படின்னா திரும்ப திரும்ப பயிற்சி எடுத்தால் தான் முடியும். ஸோ அந்த பயிற்சி எப்படி கிடைக்கும்? டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஸோ நம்முடைய இதை பொறுத்த மட்டும் சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்குது, காமர்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வேறு சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்களாக இருந்தாலும் உங்களை சுயமாக நீங்களும் வந்து என்ன செஞ்சுக்கலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்களே கொஸ்டின்ஸு க்ரியேட் பண்ணணும், எடுக்கணும். நீங்களும் ஒரு ஆசிரியர் தான், உங்கள் சப்ஜெக்டில் தான் கொஸ்டின்ஸ் எடுக்க போகிறீங்க. எப்படிலாம் கேட்பாங்க, எப்படி ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு கொஸ்டின்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வேணும். வெறும் பஜாரில் கிடைக்கக்கூடிய ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் ஒரு மெட்டீரியலை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் முடியாது. நிறையா மெட்டீரியல்ஸ் வேணும், ரெஃபரன்ஸ் புக் இருக்கணும், அத்தனையும் ரெஃபர் பண்ணணும். ஈவன் ஸ்லெட்டு நெட்டு செட்டில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் உங்கள் பாடம், அதாவது டிஆர்பி பாடம் சம்மந்தமான கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்தாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளலாம். இப்போ கொடுக்கப்பட்ட சிலபஸில் ஸ்டிக் டு த சிலபஸ், அதே மாதிரி அந்த ஸ்டிக் டு த சிலபஸில் நிறைய கொஸ்டின்ஸு நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் செய்வதன் மூலமாக மட்டுமே நீங்கள் வந்து அதிகப்படியான மார்க் எடுக்க முடியும். அதனால் பயிற்சி எடுங்கள், நிச்சயமாக வந்து உங்களால் ஜெயிக்க முடியும். இதான் நான் இன்றைக்கி சொல்கிறது. இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க, இல்லை இனிமேல் படித்து முடிச்சுட்டா திரும்ப திரும்ப பயிற்சி எடுப்பதன் மூலமாகத்தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் மைண்டில் செட் ஆகி நிற்கும். யூனிட் வைஸாக 2 யூனிட்டாக 3 யூனிட்டாக 4 யூனிட்டாக திரும்ப 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 நீங்கள் தேர்வு எழுதி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு விடாமுயற்சி தான் ஒரு விஸ்வரூப வெற்றியை தரும். அதற்கு மெயினாக இருக்கக்கூடியது பயிற்சி, அந்த டெஸ்ட் பேட்ச். இதில் நீங்கள் சுயமாக டெஸ்ட் செய்தாலும் சரி, அல்லது ஏதாவது இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படித்தாலும் சரி, அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் ஒரு ஆசிரியராக நல்ல மதிப்பெண் பெற்று வர முடியும். ஸோ இதை அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பயிற்சி எடுங்க, முயற்சி எடுங்க, நிச்சயமாக நீங்கள் முன்னேற முடியும். தொடர்ந்து இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.